உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டிவேன். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்பதை கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகி கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக வாசிக்க கேட்ட சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். 138வது சங்கீதம், சாங் நம்பர் 138, verse நம்பர் 8. அதில் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது அரசன் தாவீது பாடிய பாடல். இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியெல்லாம் நாம் வாசித்து பார்க்கின்ற போது துதி மற்றும் நன்றி என்பதற்கான சங்கீதம். கடவுளுக்கு துதி செலுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் பாடப்பட்ட ஒரு அற்புதமான சங்கீதம். அதனுடைய கடைசி பகுதி பாருங்க, ஒரு ஆற்றல் மிகுந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு அந்த சங்கீதம் முடிவடைகிறது. எப்படி? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நம்பிக்கையோடு வெளிப்படும் இந்த சங்கீதம் முடிவடைகிறது. பாருங்கள், இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஒரு நாட்டை ஆளுகின்ற ராஜா, எல்லா அதிகாரமும் அவரிடத்திலே தான் இருக்கிறது. எல்லா செல்வங்களும் அவரிடத்திலே தான் இருக்கிறது. நினைத்த காரியத்தை நினைத்த வேளையிலே செய்து முடிக்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் அவரிடத்திலே இருக்கிறது. ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருவன் போ என்றால் போகலாம். அந்த அளவுக்கு கீழ்ப்படியில் உள்ள படை வீரர்களை கொண்ட ஒரு மன்னன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அரசன் தாவீது உணர்ந்திருக்கிறார், மனித ஆற்றலுக்கும் எல்கை இருக்கிறது. நான் மன்னனாய் இருந்தாலும் எனக்கு ஒரு லிமிட் அளவுக்கு தான், ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். அப்போ
வாழ்க்கையில் ஒரு முழுமையான நிறைவை காண வேண்டும் என்று சொன்னால் அது யாரால் மட்டும்தான் முடியும்? கடவுளால் மட்டும்தான் முடியும் என்பதை உணர்ந்துதான் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி என்று தன்னுடைய காரியங்களுக்காக முழுவதுமாய் கடவுளை சார்ந்திருக்கிற, கடவுளை நம்பி இருக்கிற நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, குறிப்பாக நம்முடைய உலக காரியங்களுக்காக செய்து முடிப்பதற்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். பேங்க்ல லோன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செய்து முடித்து கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன கொடுக்கணும்? லஞ்சம் இல்லை, கமிஷன் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். அப்போ இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், எல்லாம் இருக்கிறது. அப்போ என்ன மட்டும்தான் வேணும்? காசு மட்டும்தான் வேணும். முன்னாடி கல்யாண வீடு என்று சொன்னால், கிராமத்துல எல்லாம் கல்யாண வீடு என்று சொன்னால் முழுவதுமாக மக்களை தான் சார்ந்திருப்பாரு. அதை சமைப்பதற்கும் பரிமாறுவதற்கும், குறிப்பாக பரிமாறுவதற்கு கிராம மக்கள் தான் பரிமாறுவார்கள். இன்றைக்கு அப்படியே இல்லை. காசு கொடுத்தா என்ன செய்யறாங்க? சப்ளை பண்ணுவதற்கு ஆட்களே நிற்கிறார்கள். எதற்கும் தேவை பணம் இருந்தால் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி சில காரியங்கள் பணத்தை கொண்டும் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. மனித பலத்தை கொண்டும் முடிக்க முடியாது, மனித ஆற்றலை கொண்டும் முடிக்க முடியாது. அதை தாவீது நன்றாக தெளிவாக உணர்ந்திருந்தார். ஆகையினால் தான் அந்த தெளிவோடு தான் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் முடியாதவைகளை முடித்து வைக்கிறோம், முடிக்கிறோம். முடியாத காரியங்களை முடிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய கடவுள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாது இயேசுதாசன் 10, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருந்தார். சாது இயேசுதாசன் காஞ்சிரோடு என்ற பகுதியிலே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தார். அவருடைய சபையை ஸ்தாபித்த சபைதான் கிருபாசனம் சபை என்ற ஒரு சபை இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு சாது இயேசுதாசன் அவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஒரு பெரிய முதல் அற்புதமாய் நடந்தது எதுவென்று சொன்னால், தாசம்மாள் என்ற ஒரு பெண்மணி, தாசம்மாள் என்ற பெண்மணி அந்த ஊசியை எடுத்து அந்த ஊசியை கொடுப்பதற்காக அன்னை முழுவதுமாக கைத்தையலை தான் சார்ந்திருந்தார்கள். ஒரு ஆடையை தைப்பதற்காக நூலை எடுக்கும் முகமாக ஊசியை வாயில வைத்திருந்தார்கள். வாயில வைத்திருக்கும் போது எதேச்சமா வாயை திறந்த நேரத்தில் ஊசியில போயிட்டு உள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் போனால் உடனே ஸ்கேன் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதுக்குள்ள கருவிகள் கூட எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. அதிகபட்சமாக இருந்தது என்னதான் இருந்துச்சு? எக்ஸ்ரே மட்டும்தான் இருந்துச்சு. அப்பேற்பட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். அதையும் தாண்டி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ரொம்ப சிவியர் கேஸ் என்று சொன்னால் ட்ரிவாண்டம், கேரளா பக்கத்தில் இருந்ததுனால ட்ரிவாண்டத்துக்கு போவார், மெடிக்கல் காலேஜுக்கு போவார். அதுதான் இந்த ஊசி உள்ளே போன உடனே தெரிஞ்சு போச்சு, இது பெரிய சிக்கலுக்குரிய காரியம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாரு. 1-2 ஆஸ்பத்திரிகள் அல்ல, 4 ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் திருப்பி அனுப்புகிறாரு. திருப்பி அனுப்புகின்ற போது அவர்களுக்கு வேற என்ன செய்வது தெரியவில்லை. இறுதியாக இந்த சாது இயேசுதாசனிடம் வருகிறார்.
சாது இயேசுதாசன் வருகிறார். அவர் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். தமிழத்திலே வருகிற மக்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதர். அவர் என்ன செய்கிறாருன்னா, தொடர்ச்சியாக 2 மணி நேரம் எல்லா ஆஸ்பத்திரிகளும் கைவிட்டு விட்டது. இனி ஆஸ்பத்திரியால மருத்துவர்களால் என்ன செய்ய முடியாது, செய்து முடிக்க முடியாது. ஊசி என்ன செய்ய முடியாது, நீட்டில் வெளியெடுக்க முடியாது. அப்பேற்பட்ட நிலை வந்த போது இவர் போராடி ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த அம்மா சாதாரண நிலைக்கு மிஞ்சின முதலே ஒரு பெரிய விதத்தில் ஒரு இருமல் ஒன்று இருமுகிறது. அந்த இருமலில் ஊசி என்ன செஞ்சிச்சு, வெளியே வந்துருச்சு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, முடியாதவைகளை என்ன செய்கிற ஆண்டவர், முடித்து வைக்கிற ஆண்டவர். ஆகையினால்தான் தாவீது சொல்கிறார், எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அங்கே பாருங்கள், இறை அடியார்களுக்காக ஒரு மாளிகை கட்டுகிறார்கள். மாளிகை கட்டுவதற்கு ஆற்றங்கரை ஓரத்திலே மரங்களை வெட்டுகிறார்கள். கோடாரியின் சத்தம் கேட்கிறது. அந்த மரங்களை வெட்டுகின்ற சத்தங்களுக்கு நடுவே ஐயோ அப்படி என்று ஒரு அலறல் கேட்கிறது. என் கோடாரி நான் இரவல் கடன் வாங்கியது அப்படி என்கிற ஒரு கதறல் கேட்கிறது. ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றங்கரையிலே மாளிகை கட்டுவதற்காக மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓசைகளுக்கு நடுவே ஐயோ நான் கடன் வாங்கியது அப்படின்னு கடன். அந்த மரவெட்டியினுடைய கோடாரி எங்கே விழுந்தது? தண்ணீருக்குள்ளே விழுந்து அமிழ்ந்தே போனது. சேரோடு சேராக ஆழத்திலே போய்விட்டது. சாத்தியமற்ற காரியம். அவன் சாத்தியமற்ற காரியத்தினால் தான் அவன் ஐயோ என்று கதறினான். நிச்சயமாக இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்தால் அது என்ன செய்ய போகிறதில்லை, திருப்பி கிடைக்க போகிறதில்லை என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் அபய குரலை எழுப்புகிறான். ஐயோ நான் என்ன செய்வது, கடன் வாங்கினேன் அப்படி என்று சொல்லி அவன் கதறுகிறான். பாருங்கள், முடியாது அப்படி என்று உடனே முடிந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர்களே நீச்சல் அடித்து அல்லது தண்ணீர் நாளத்துக்கு போய் அதை மீட்டு வந்திருப்பார். முடியாது, இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை, வேற வழி இல்லை, மீட்டெடுக்கவே முடியாது என்ற நிலை வந்தபோது இறை அடியாராகிய யாரிடத்தில் வருகிறார்கள்? எலிசாவினிடத்திலே வருகிறார்கள். எலிசாவினிடத்திலே வந்தபோது அவன் என்ன செய்கிறார்? ஒரு கொம்பை வெட்டி தண்ணீரிலே போடுகிறார். கோடாரியானது என்ன செய்கிறது? மிதக்கிறது. நீரின் விதியை மீறி, நீர் விதி தெரியும், கனமான எந்த பொருள் விழுந்தாலும் அது என்னதான் செய்யும்? உள்ளே உள்வாங்கும். அதே போலதான் புவியீர்ப்பை மீறி அது என்ன செஞ்சிச்சு? மேலே என்ன பெரிய ஆச்சரியம், என்ன பெரிய அற்புதம்! கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கூட அநேக நேரத்திலே சமாதானத்தை தொலைத்து போயிருக்கலாம். சரீர பலவீனத்தினாலே
இதை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே கடன் மேல் கடனாகி விட்டது, இதிலிருந்து நீ தப்போதற்கான வழியே இல்லை என்ற நிலைமைக்கு ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் பக்தர் பாடுகிறார், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மேலே நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினாரே, கடல் மேலே நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினாரே. அன்பானவர்களே, முடியாதவைகளை விட்டு முடித்து வைக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய கடவுள். புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம் மிக அருமையாக வாசிக்கிறேன். வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்திலே வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா? தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையா? ஆகியோர் நாம் அவர்களுக்கு இவர்களாக கொடுத்தீர்கள். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து வா. ஒரு வெள்ளிப்பழத்தை நீ என்ன செய்வாய்? காண்பாய். அதை கொண்டு நீ என்ன செய்? உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்? வரியை செலுத்து. இயேசுவும் ஒரு நாடோடியாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய சீடரும் அவருடைய பின் சென்றிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தொழில்களை விட்டு அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறார். அவரிடத்துல காசு எதுவுமே சேமித்து வைத்த மாதிரி இல்லை. போகிற இடத்திலே கிடைக்கிறதை சாப்பிட்டு ஆண்டவருடைய இறைப்பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே தான் வரி டாக்ஸ் பே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர் கேட்கிறாங்க. போதகர் போய் சொல்ல, நாங்கள் வரி செலுத்திட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்போதும் கெட்டவன், அதுதான் முறை. இயேசுவும் அதற்கு இடைஞ்சலாக இல்லை. சொன்னார், பேதுருவே, நீ போ, நீ போ, தூண்டில போடு, முதலாவது அகப்படுகிற மீனை என்ன செய்? பிடித்து வாயை திறந்து வா. என்ன சொல்லி இருக்கணும்? நீ தூண்டில போடுப்பா,
பேதுரு ஏற்கனவே மீன் பிடிக்கணுமா, நீ தூண்டில் போட்டுப்பா, ஒரு காசுலியான மீன் கிடைக்கும், அதை விற்று நீ என்ன செய்ய, வரிபணம் செலுத்துன்னு சொல்லலை. ஒரு வித்தியாசமான முறையிலே, ஒரு அதிசயிக்கத்தக்க வகையிலே ஆண்டவர் இங்கே செயலாற்றுகிறார். நீ மீனப்படி அது வாயை திறந்து வா, வெள்ளிப்பணம் அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன, எப்ப எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல தான், எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல தான் இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறது படியும் நீங்கள் செயல்படுகிறது படி தான் நடக்கும். பேர் கேட்டோம், ஆண்டவரே ஒரு நல்ல மீனை தருவீங்க, அதை வித்து காசாக்குன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, நீர் போய் என்ன சொல்லுகிறீர்கள், என்னுடைய தொழிலுக்கு மிஞ்சி நான் என்னுடைய தொழிலை எத்தனையோ வருஷங்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய காரியத்தை நீ சொல்லுகிறீரே அப்படின்னு அவன் சொல்லவில்லை. அவன் அப்படியே விசுவாசத்தோடு அவன் கீழ்ப்படிந்து என்ன செய்யறான், அப்படியே போறான். என்ன செய்யறான், தூண்டிலை போடுகிறான். வெள்ளிப்பணம் இருக்கிறது, அதை கொண்டு வரிப்பணத்தை செலுத்துகிறான். என்ன பாருங்கள், என்ன அற்புதம் பாருங்கள். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடிகளினாலே எல்லாம் முடிந்து போனது அப்படின்னு தான் நினைக்கிறார். தலைக்கு மேல தலைக்கு மேல என்ன இருக்கு, கடன் இருக்கு, தலைக்கு மேல கடன் இருக்கு. இனி இதிலிருந்து மீண்டு எழும்புவோமா என்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல அநேக சொல்கிறார், மருத்துவர்களையும் சொல்லியாச்சு, இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று மருத்துவர்களை சொல்லியாச்சு. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அரசன் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு என்ன தேவையோடு, என்ன காரியத்தோடு நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்வார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி தருவார். அதற்கு 2 கண்டிஷன் தேவை பாருங்க. 2 கண்டிஷன், நிபந்தனைக்குட்பட்டது. தாவீது சொல்கிறார், அருமையாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்கிறார். அதே தாவீது 2 இடங்களில் இன்னும் தெளிவுபடுத்துவார் பாருங்க. சங்கீதம் 39வது சங்கீதம் 7வது வசனம். 39வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 39:7. உண்மையிலே என் நம்பிக்கையை வைக்கிறேன். 39வது சங்கீதம் 8வது வசனம், 7வது வசனம். நீரே என் நம்பிக்கை. 37வது சங்கீதம் 39வது சங்கீதம் 7வது வசனம். அதானே ரைட். இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை அப்படி என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல அருமையாக சொல்லுவார், உண்மையிலே என் நம்பிக்கையை வைக்கிறேன், நீரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்று என்பதை இன்னொரு இடத்துல மிக அருமையாக சொல்லுவார். அன்பானவர்களே, தாவீதுடைய நம்பிக்கை கடவுள் பெயரில் இருந்தது. கடவுள் என்ன செய்வார், செய்து முடிக்கின்ற ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் கடவுளை சார்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. சாது சுந்தர் சிங் நம்மளுக்கு நன்றாக இந்தியாவுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்றது. சீக்கிய மதத்திலிருந்து கிறிஸ்துவை தழுவிக்கொண்ட ஒரு மனிதன். பலமுறை குடும்பத்தார் எச்சரித்து பார்க்கிறார், கேட்கல. கடைசியில
உணவிலே விஷத்தை கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார்கள். வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார்கள். பாருங்க, உடம்பு முழுவதும் என்ன இப்போ இருக்கு? விஷம் இருக்கிறது. கடைசியாக அவருக்கு தெரிந்த ஒரு மருத்துவரிடத்துல, நண்பரிடத்துல போய் சேரார். அவர் பரிசோதித்து விட்டு சொன்னார், நீ விடுவதற்குள்ளாகவே நீ என்ன செய்து போயிடுவாய்? மறித்து போய்விடுவாய். உனக்கு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். நீ பிழைப்பதற்கான வழியே இல்லை அப்படி என்று தீர்ப்பை டாக்டர் வந்து எழுதிவிட்டார். தெரிஞ்ச டாக்டர் அருமையாக சொன்னார். ஆனால் மறுநாள் காலையில பார்த்தா மறித்து போவான் என்று மருத்துவரால் கைவிடப்பட்ட சாது சுந்தர் சிங் காலையில எப்படி எழுதி உட்கார்ந்துருக்காரு? கத்தா எழுதி உட்கார்ந்துருக்கிறார். மருத்துவரே ஆச்சரியப்பட்டு போனார், இது எப்படி? அப்போதான் சாது சுந்தர் சிங் சொன்னார், இதுதான் நான் நம்புகிறேன் என் இயேசு கிறிஸ்துடைய மகத்தான செயல் அப்படி என்று சொன்னார். அப்ப நம்பிக்கை நமக்கு தேவை. வாழ்க்கையிலே கசப்பான பாதை, கரடு முரடான பாதை, பிரச்சனை நிறைந்த பாதை, இவைகளூடாக நான் பயணிக்க நேரிடும். அந்த பயண நேரத்திலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. இதான் தாவீது மிக அழகாக சொல்றார் 23வது சங்கீதத்திலே, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும். இதுதான் தாவீதுடைய நம்பிக்கை. கடவுளே நம்பிக்கை என்று அறுதியிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு நம்பிக்கை தேவை. முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடவுள் முடிய செய்யணும்னா, குறைப்பட்ட காரியங்களை நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா, ஆகாத காரியங்களிலே நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கடவுள் மேலே இருக்கணும். சூழ்நிலைகள் மாறும்போது, நல்லா இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை கரெக்டாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் நன்றாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. வியாபாரம் நன்றாக இருக்கும்போது, தொழில்கள் நன்றாக இருக்கும்போது, விவசாயம் நன்றாக இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், சந்தோஷமா தான் கோயிலுக்கு வரோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இதுல கொஞ்சம் ஆட்டம் காணும் போது நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் என்ன செய்கிறது? தள்ளாடி ஆட்டம் காண ஆரம்பிச்சு. அந்த சூழ்நிலையில வெளிப்படுத்துவதுதான் உண்மையான நம்பிக்கை. மனுஷன் சொல்லுவான், இதெல்லாம் நடக்காது, இல்லை எனக்கு கடவுள் நிச்சயமா இந்த காரியத்தை முடித்து தருவார் என்று வெளிப்படையாய் சொல்வதுதான் உண்மையான நம்பிக்கையின் வெளிப்பாடு. இது நம்முடைய வாழ்வுக்கு அடிப்படை தேவை என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய காரியத்திலே ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நமக்கு உறுதியான ஆழமான நம்பிக்கை நமக்கு தேவை. அடுத்ததாக சங்கீதம் 57 2வது வசனத்தை வாசி. 57வது சங்கீதம் 2வது வசனம். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்ப கூப்பிடு. முதலாவது நமக்கு ஆழமான நம்பிக்கை தேவை. இரண்டாவது என்ன வேண்டும்? கூப்பிடுகின்ற அனுபவம் நமக்கு தேவை. கடவுளை நோக்கி கதற வேண்டும். கடவுளை நோக்கி அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பார்களே. அதான் இது உன்னதமான எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற
ஆண்டவரை நோக்கி நான் என்ன செய்வேன்? நான் கூப்பிடுவேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே கடவுள் தீர்க்கதரிசி எரேமியாவை கொண்டு சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன், செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய வேண்டும் என்று சொன்னால், கடவுளை நோக்கி பார்க்கின்ற, கடவுளை நோக்கி கதறி செபிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இதை நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டுமே தாவீதின் இடத்தில் இருந்தது. ஒன்று ஆழமான நம்பிக்கை இருந்தது, இரண்டாவது கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு அனுபவம் இருந்தது. இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் தைரியமாக சொல்ல முடியும், எனக்காக யாவையும் ஆண்டவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். ஒருவேளை குடும்பத்தில் குடிக்கார கணவர் மாற்றமில்லை ஆண்டவரே அப்படின்னு எண்ணக்கூடும். பிள்ளைகளால போதை வஸ்துக்கள் அடிக்டான பிள்ளைகளால எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடும். இதிலிருந்து யார் மாற்றத்தை தருவார் அப்படி என்று சொல்லக்கூடும். அதே போல பிள்ளைகளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கருத்து சுருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கடவுளை நம்ப வேண்டும், கடவுளை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்வார்? செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்துகின்றேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் ஏகமையா. நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். பலவிதமான மாறுபட்ட சூழலிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கக்கூடும். நம்பிக்கையோடு சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தினந்தோறும் காலையில் 5 வேளையில் 5 தடவை சொல்லுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் கடைசியாக மனுஷனால் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியம் எதுவென்று சொன்னால், பாவம் மன்னிப்பு மனுஷனால் என்ன செய்ய வைக்க முடியாது, முடியவே தரவே முடியாது. அதை நமக்கு தரும்படியாக கல்வாரியில் இறுதியாக தன்னுடைய உயிரை கொடுத்து, கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பையும் என்ன செய்து தந்திருக்கிறார், சம்பாதித்து தந்திருக்கிறார். அந்த காரியத்தை வெற்றியோடு நமக்கு நிறைவேற்றி முடித்து தந்திருக்கிறார். அந்த ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. ஆகவே நம்பிக்கையோடு நான் சொல்லுவோம், எனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய இல்லங்களுக்கு நாம் கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும்
கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.